வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ்ஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் வந்து டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் மட்டும்தான். இதில் எதுவும் ரெக்கமெண்டேஷன்ஸ் டிப்ஸ் கிடையாது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். இப்போது நமக்கு வந்து இன்றைக்கி பங்குச்சந்தையில் என்ன நடந்தது அப்படின்ற சில முக்கியமான அப்டேட்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் நாளைக்கான எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றத பார்க்கணும். இப்போது இன்றைக்கி காலையில் வந்து நம்ம நேற்றுக்கு நைட்டு போட்ட வீடியோவில் வந்து சில அப்டேட்ஸ் கொடுத்துருந்தேன். அதெல்லாமே வந்து டெலிகிராமில் கிளியராக போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்னலாம் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு தேவையான தகவல்கள்னு சொல்லிட்டு கன்சாலிடேட் பண்ணி போட்டிருந்தேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜியோ பாலிட்டிக்கல் இம்பேக்ட், ட்ரம்ப்பு ஈரானுடைய ஃபேக்டர். அதில் இப்போ தற்போதைய நிலவரம் என்ன தெரியுமா? நேற்றுக்கு வந்து சொல்லும்போது 45 டேஸ், நேற்றுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்போ வந்து 45 டேஸ் வந்து டைம் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் நேற்றுக்கு லஞ்ச் டைமில் வந்து என்ன ட்ரம்ப் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாருன்னா, நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை பேசிக்கிட்டு இருக்கோம் பாகிஸ்தான் கூட அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் அப்போ என்ன வந்ததுன்னா, திருப்பி வந்து நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் மாறிக்கிட்டே வருது. இப்போ ஃபைனலாக இருக்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ நாளைக்கு தான் லாஸ்ட் டே. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை வந்து ஓப்பன் பண்ணியே ஆகணும். ஈரான் ஓப்பன் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு வார்னிங்கோடு வந்து ரெடியாக இருக்கார். ஸோ நாளைக்கு வந்து நமக்கு ஃபுல் கிளாரிட்டி தெரியும். இல்லை அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே இன்னும் ஒரு 1 வீக்குக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு எதுவுமே நடக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப டேஞ்சர் சுச்சுவேஷனில் தான் வந்து ஈரான் அந்த ஜியோ பொலிட்டிக்கலுடைய டேட்டா இருக்குது. நாளைக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அது மார்க்கெட்டை நெகட்டிவாக போகும். இல்லை நாளைக்கே வந்து அவங்க டீல் சைன் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து பாசிட்டிவாக மாறும். அந்த டீல் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத டீல்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதையும் வந்து நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். டெலிகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லோரும் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெலிகிராம் தான். அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு என்னுடைய ரெஃபரல் லிங்க் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய ரெஃபரல் லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம். இல்லை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து என்னுடைய ரெஃபரல் லிங்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். அவங்கள வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லலாம். ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் சப்போர்ட் தான். சரி, இப்போது அந்த ஜியோ பொலிட்டிக்கல் வந்து இப்போதைக்கு வந்து எதுவுமே வந்து பீஸ்ஃபுல் டாக்லாம் வந்து நடக்கலை. டேஞ்சர் ஜோனில் தான் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நாளைக்கு எப்படி வேணாலும் மாறும். நமக்கு 8ஆம் தேதி வந்து காலையில் ஆர்பிஐ பாலிசி டேட்டா கிடச்சிரும். ஓகேவா? இப்போ 2 டேட்டா, ஒன்று மேக்ரோ டேட்டா, இன்னொன்று மைக்ரோ டேட்டா, நம்ம டொமஸ்டிக் டேட்டா. ஆர்பிஐ பாலிசி மீட்டிங் இன்றைக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு காலையில் நமக்கு வரணும், இல்லைனா நாளைக்கு மறுநாள் மார்னிங் வந்து நமக்கு ஆர்பிஐ மானிட்டரி பாலிசியோடைய டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அது மார்க்கெட்டில் வளர்ச்சியில் ஏற்படுத்தும். அடுத்தது ஆட்டோமொபைல் சேல்ஸ் டேட்டா பார்த்தோம். எல்லாமே கம்ப்ளீட்லி அப்பா இருந்தது. இந்த மாதிரி வார் சுச்சுவேஷன்லையும் ஆட்டோமொபைல்ஸ் வந்து பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆட்டோமொபைலை பொறுத்தளவில் இந்தியாவில் இன்னமும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஏன்னா இன்னமும் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகிக்கிட்டே தான் இருக்குது இந்தியாவில். அடுத்தது ரிசல்ட் சீசன் பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் நமக்கு வந்து இன்ஃபோசிஸ் ஸ்டாக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் லார்ஜ் கேப்பில். ஸோ அது ஒவ்வொரு டேட்டாவையும் வந்து நான் டெலிகிராம்லேயும் வீடியோலையும் வந்து பதிவு பண்ணிக்கிட்டே வரேன். என்னென்ன நாள் வந்து என்னென்ன ஸ்டாக்ஸு ரிசல்ட் வருதுங்கிறது. அந்த ரிசல்ட்டை பொறுத்தோ மார்க்கெட்டில் வந்து நமக்கு வாலட்டிலிட்டி குறைக்கப்படும். சப்போஸ் இப்போ வந்து நெகட்டிவ் மார்க்கெட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஃபோசிஸ் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா அப்போ வந்து அந்த டவுனை வந்து இன்ஃபோசிஸ் கொஞ்சம் தாங்கி பிடிக்கும். அந்த மாதிரி வந்து நமக்கு ரிசல்ட் சீசன் இந்த தடவை பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு பெருசாக டவுன் வராமல் பாதுகாக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சில்வர் ப்ரைஸை பொறுத்தளவில் நீங்களே இன்றைக்கி வந்து பார்க்கலாம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி டேட்டா மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வரில், ஸோ கோல்டு பீஸ் சில்வர் பீஸ் ரெண்டுமே வந்து இன்றைக்கி ஒரு 1.5% மேலே ஏற்றத்தில் தான் இருந்தது. அதனால் அது வந்து ஒரு சரியான ஹெட்ஜிங் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் வந்து நமக்கு தெரியுது. இது இல்லாமல் நிறைய பேர் வந்து கோல்டு இன்னும் பயங்கரமாக இறங்க போகுது அப்படின்லாம் நினைக்கிறாங்க. பட் ஸ்டாக் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது கோல்டு வந்து பாதுகாப்பாக தான் வந்து இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட் 40%, 50%லாம் நம்ம போர்ட்ஃபோலியோ இறங்கும். சில நேரம் 80%லாம் போர்ட்ஃபோலியோ இறங்கும். சில ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா 70%, 60%லாம் டவுன் ஆகிருக்கும். இப்போயே பார்த்தீங்கன்னா நான் வச்சுருந்த போர்ட்ஃபோலியோலேயே டெக்ஸ்டைல்லாம் பெரிய லெவலில் டவுன் ஆகிடுச்சு. நான் எக்ஸிட் ஆகிட்டேன், பட் பெரிய லெவலில் டவுன் ஆகிருக்கு. நிறைய ஸ்டாக்ஸு 60% மேலேயே டவுன் ஆகிருக்கு. ஸோ கோல்டு வந்து அந்த மாதிரிலாம் ஆகாதுங்க. ஒரு 10% இல்லை ஒரு 12% அவ்வளோதான் வந்து இது வரைக்கும் ஹிஸ்ட்ரி டேட்டாவில் இருக்குது. அதுக்கு மேலே இல்லை. ஸோ அப்படின்றப்போ அதை ஹெட்ஜிங்கில் வந்து கண்டிப்பாக கோல்டை வந்து எல்லோரும் கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்த டேட்டா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சில்வர் பீஸும் வந்து அதே ஹெட்ஜிங்கில் தான் வந்து நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க. இது இல்லாமல் இன்றைக்கி வந்து மார்க்கெட் நிஃப்டி பார்த்திங்கன்னா 255 புள்ளிகள் வந்து ஏற்றம் கொடுத்தது இல்லையா? அதுக்கு பார்த்திங்கன்னா காலையிலே வந்து நமக்கு சைட்வேயில் போச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு 11:15க்கு மேலே மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆச்சு.
இது வந்து இன்றைக்கி நடக்கலை. இந்த வாரம் ஃபுல்லாக மார்க்கெட் வந்து எப்பயுமே ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணும். ஓகே, அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் ஒரு பேட்டர்ன் வரும். அது மாதிரி இந்த தடவை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாள் ப்ரீவியஸ் டே ஏப்ரல் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காலையில் 11:15 வரைக்கும் மார்க்கெட் சைடுவேல போயிட்டு 11:15க்கு மேலே ஃபுல்லாக ரெக்கவரி. இன்றைக்கும் அதே மாதிரி தான் 11:15 வரைக்கும் மார்க்கெட் அப்படியே ஒரு மாதிரி சைடுவேல போச்சு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெக்கவரி. ஸோ இது ஒரு பேட்டர்னாக ஃபாலோ ஆகுது. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், இது மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும். ஆனால் இது என்னையோட முடியுதுன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ நாளைக்கு இதே மாதிரி நடக்குமாலாம் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கும்பொழுது மார்க்கெட்டில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லைனா அந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகிக்கிட்டே வரும். நெகட்டிவ் நியூஸை வந்து ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறதோ அல்லது பாசிட்டிவ் நியூஸை ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறதோ கொடுத்து மாற்றினா மட்டும்தான் மாறுமே தவிர இந்த பேட்டர்ன் அப்படியே இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். இந்த வீக்லி பேட்டர்ன், மந்த்லி பேட்டர்ன் சொல்லுவோம். மந்த்லி பேட்டர்னா நீங்கள் நினைக்கிற பேட்டர்ன் இல்லை. ஒரு நாள் வந்து மார்க்கெட்டு காலையில் டவுன் ஆகிட்டு செகண்ட் ஹாஃபில் ஏறுது அப்படின்னா அந்த மாதிரியே ஒரு 7 நாள் இருக்கும், இல்லை ஒரு 5 நாளுக்கு அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு பேட்டர்ன் இருக்கும். காலையில் பார்த்திங்கன்னா மேலே ஏறும், அப்புறம் பார்த்திங்கன்னா டவுன் ஆகிடும். அந்த மாதிரி சில 5 நாள் தொடர்ந்து அதே மாதிரி வரும். அந்த மாதிரி இப்போ ஒரு பேட்டர்னை வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு வந்து ஃபாலோ பண்ணும் மார்க்கெட். அதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணுவோம் நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து. ஆக்சுவலாக இந்த கடந்த 2 நாளாகவும் அப்படி தான் மார்க்கெட் நடந்துட்டுருக்கு அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு சொன்னேன். ஸோ இப்படி கூட நீங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியும், அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க வேண்டிய டேட்டாவில் க்ரூட் ஆயிலை பொறுத்தளவில் க்ரூட் ஆயில் வந்து இப்போது கரண்ட் டேட்டா பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து இறங்கவே இல்லைங்க. ஓகேவா, $109 தான் இருக்குது. யூகே ஆயில் பார்த்திங்கன்னா $109 தான் ஸ்டில் இருக்குது. ஒன்றும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, க்ரூட் ஆயில் இறங்கவும் இல்லை. ஓகேவா, இப்போ இவங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்கன்னா க்ரூட் ஆயில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ரெக்கவர் பண்ணலை, அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னமும் வந்து இது எஸ்கலேட் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஆனால் எப்படி இருந்தாலும் இது வந்து யூஎஸ்க்கு ஃபேவரபுளாக முடியுன்ற மாதிரி சில பேரோட ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஏன்னா வேர்ல்டில் சூப்பர் பவர் அவங்க வந்து உள்ளே ஃபுல் ஃப்ளெஜ்டாக இன்வால்வ் ஆகும்பொழுது வின்னிங் ரேஷியோ வந்து அவங்களுக்கு தான் இருக்கும். அதனால் டாலர் விலை இன்னும் அதிகமாக ஏறும். அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா இன்னும் டாலர் விலை அதிகமாக ஏறுன்ற காரணத்தினால டாலர் இப்போயே வந்து டம்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறதா வந்து தகவல் கொடுத்துருக்குறாங்க நிறைய பேர். ஆனால் நமக்கு இன்னமும் வந்து ஈரானுக்கு வேறு எந்த சப்போர்ட்டும் இல்லாத காரணத்தினால் அந்த யூஎஸ் டாலர் வந்து ஏறுன்ற ஒரு தாக்கத்தில் இருக்கிறாங்க. சப்போஸ் ரஷ்யாவோ அல்லது சைனாவோ ஈரானுக்கு சப்போர்ட்டிவாக பேக்ரவுண்டில் உள்ள நுழைஞ்சால் இது வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நாளைக்கு நமக்கு இந்த முடிவுகள் வந்து தெரிய வரும். ஏன்னா ட்ரம்ப் நாளைக்கு வரைக்கும் தான் கெடு கொடுத்துருக்காரு. எல்லாமே வெப்பன்ஸோட எல்லாமே ரெடியாக இருக்குது. அந்த வீடியோலாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. ஏர்ஃபோர்ஸ்லாம் அப்படியே பயங்கர தயாராக இருக்கிறது, தரைப்படை தயாராக இருக்குதுன்னு சொல்லி வீடியோலாம் போட்டிருக்காங்க. ரொம்ப டேஞ்சர் ஜோனில் தான் இருக்கும். ஸோ நாளைக்கு இந்த மாதிரி வாலட்டிலிட்டி டயத்தில் நம்ம வந்து ஒன்று மார்க்கெட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இல்லை வந்து பேனிக் ஆகக்கூடாது. அதுக்கு ப்ரிப்பேர் தான் ஆகணும். இதுதான் வந்து மெயின் டேட்டா. ப்ரிப்பேர் ஆகணும்னா எப்படி ஆகணும்னா 2 விஷயம் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். லாங் டேர்ம் அப்படின்றவங்க வந்து இதை பார்க்கவே மாட்டாங்க. நம்ம வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸை என்ன கற்றுக்கணும்னா இதை பார்க்கவே மாட்டாங்க. நீ வாரே நடந்தாலும் திருப்பி 1 இயரில் சரியாகணும்ல, மேலே வருவல, அப்போ வா போதும். அதான் லாங் டேர்ம். எதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இந்த வாலட்டிலிட்டி கிட்ட உள்ளே வந்து போகவே மாட்டாங்க. 1. நம்ம 2, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் காசு இருக்குது, கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கன்றவங்களாம் கொஞ்சம் பயந்துட்டு வெளியே எடுத்துகிட்டு ப்ரிப்பேராக இருப்பாங்க. மார்க்கெட் ஒரு டவுன் ஆச்சுன்னா இறங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பேனிக் ஆகிறதுக்கான நேரம் கிடையாது, இது ப்ரிப்பேர் ஆகிறதுக்கான நேரம். கோல்டு இறங்கினாலோ சில்வர் இறங்கினாலோ அல்லது பங்குச்சந்தை இறங்கினாலோ நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருந்தோம்னா நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ண முடியும். ஏதோ ஒன்று மார்க்கெட்டில் நடக்க போகுது, மார்க்கெட்டில் ஏதாவது நெகட்டிவாக நடந்தால் நம்ம எப்படி வந்து ரியாக்ட் பண்ணணும், மார்க்கெட்டில் எல்லாமே பாசிட்டிவாக முடிஞ்சால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ப்ரிப்பரேஷன் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். அதனால தான் வந்து நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா க்ளோஸ் பண்ணவே இல்லை. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பெருசாக க்ளோஸே ஆகலை இந்த டைமில். புது மியூச்சுவல் ஃபண்டு போகிறது தான் கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இது வரைக்கும் போட்டிருக்க மியூச்சுவல் ஃபண்டு மார்க்கெட் பாசிட்டிவ் ஆச்சுன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டில் லாபம் வரும். மார்க்கெட் நெகட்டிவ் ஆச்சுன்னா ஃபர்தராக ஃபண்டை இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக ப்ரிப்பேராக இருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து இன்வெஸ்டர்ஸு இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்து இப்போ வரைக்கும் வந்து நமக்கு டேட்டா நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் எனக்கு கிடைச்ச டேட்டா சரியா. ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், ஜியோ பாலிட்டிக்கல் பார்த்துட்டோம், டேஞ்சர் ஜோனில் இருக்குது நாளைக்கு. அடுத்தது வந்து ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி 2வது டேட்டா. ஆட்டோ சேல்ஸ் டேட்டா அதிகமாக இருக்குது, ரொம்ப பர்ஃபெக்டாக போய்ட்டுருக்கு ஆட்டோ செக்டர்ஸ்லாம். அப்புறம் வந்து ரிசல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதனால் இண்டிவிஜுவல் லார்ஜ் கேப் கம்பெனியோட ரிசல்ட் வந்து மார்க்கெட்டை ஓரளவுக்கு வந்து சஸ்டெயின் பண்ணி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரிசல்ட் சீசனில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். கோல்டு சில்வர் பெரிய அளவில் ஏறவும் இல்லை, பெரிய அளவில் இறங்கவும் இல்லை. வார் ஹெட்ஜிங்க்கு கோல்டு ஸ்டில் வந்து நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயமாக மார்க்கெட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க கோல்டை நம்பி வந்து பெரிய அளவில் இருக்கிறாங்க. அது ஒரு வார் ஹெட்ஜிங்காக தொடர்ந்து இருக்குது. 5வது க்ரூட் ஆயில் ப்ரைஸ் பார்த்தோம், இன்னும் இறங்கவே இல்லை, 109 தான் இருக்குது.
நாளைக்கு வந்து டேஞ்சர் zone இருக்கிறனால க்ரூட் ஆயில் வந்து நாளைக்கு தான் நமக்கு தெரிய வரும், ஏறுமா இறங்குமாங்கிறதெல்லாம் நாளைக்கு தான் தெரியும். அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொன்னேன், எஸ் இவ்வளோ தான் டேட்டா சொல்லியிருந்தேன் இல்லையா. அடுத்தது தற்போதைய நிலவரம், நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான இன்னும் முக்கியமான தகவல்களில் வந்து நம்ம பார்க்க போகிறது குளோபல் மார்க்கெட். குளோபல் மார்க்கெட்டில் கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் வந்து 38 புள்ளிகள் பாசிட்டிவில் இருக்குது. ஓகே, 23,039 புள்ளிகளில் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே ஏற்றத்தில் இருக்குது. யூகே மார்க்கெட் மிக்ஸ்டு மார்க்கெட்டாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டு மிக்ஸ்டு மார்க்கெட்டாக இருக்குது. ஸோ யூஎஸ் மார்க்கெட் மட்டும் பாசிட்டிவில் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி 39 புள்ளிகளை வந்து நமக்கு பாசிட்டிவில் இருக்குது இப்போ வரைக்கும். ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் டேட்டா. இது இல்லாமல் வந்து ஈரான் வாரில் இன்னும் 2-3 நியூஸ் வந்திருக்கு. அதெல்லாமே டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஈரான் அக்செப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு டாக் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் நாங்கள் வந்து டேரெக்டாக அதை டீல் பண்ணல, அதை வந்து இஸ்லாமாபாத் வழியாக டீல் பண்ணுறோம் அப்படின்றத வந்து ஈரான் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டீலில் வந்து அவங்களுக்கு உடன்பாடு பெருசாக இல்லை, அந்த டீல் எதுவுமே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியே இல்லை, அது எங்களுக்கான டீலாகவே தெரியல அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஹெட்லைன்ஸ் என்னென்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை வந்து இந்த டெம்பரவரி சீஸ்ஃபயராக்காக நாங்கள் க்ளோஸ் பண்ண மாட்டோம், ஓப்பன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெம்பரவரி சீஸ்ஃபயர்னால் நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பர்மனன்ட் சீஸ்ஃபயருக்கு வந்து ட்ரம்ப் ஒத்துக்க மாட்டாரு. 45 நாள் கெடு கொடுக்குறோம், 2 நாள் கெடு கொடுக்குறோம், ஒரு வாரம் கெடு, இப்படி தான் வந்து அவர் போயிட்டுருக்காரு. ஸோ அதை வந்து ஈரான் ஒத்துக்கவே இல்லை. சீஸ்ஃபயர்னால் ஃபுல்லாக சீஸ்ஃபயர் பண்ணிவிடு, அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணுறேன்றாங்க. ஸோ இது எப்படி போய் முடிய போகுதுங்கிறது தெரில. அவங்களோட டீல் என்ன 15 டீல் அப்படின்றது நமக்கு தெரில. ஆனால் அந்த 15 டீலும் அக்செப்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லி ஈரான் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டா வந்து நான் டெலிகிராமில் போட்டிருக்கேன், பாருங்கள். ஸோ மேக்ரோ டேட்டா தான் இப்போதைக்கு மார்க்கெட்டை மூவ் பண்ணிகிட்ருக்கு. இதில் வந்து எதிர்நீச்சல் போடக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் பங்குகள் நல்ல ரிசல்ட்டை பதிவு பண்ணும் பொழுது நமக்கு வந்து எதிர்நீச்சல் போடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் சில ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு நியூஸ் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த நியூஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா, விப்ரோ வந்து ஓலம் குரூப் கூட வந்து ஒரு பெரிய டீல் வந்து போட்டிருக்காங்க. அதனால் விப்ரோ வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஓலம் குரூப் அப்படின்னா கிட்டத்தட்ட அது ரெடிங்டன் குரூப்பில் தான் வரும். ஓலம், ரெடிங்டன் இதெல்லாம் கொஞ்சம் ஒரே மாதிரியான டேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. அதனால் அது சார்ந்த கம்பெனிகளும் அதனால் பயனடைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏதாவது ஒரு வழியில். அந்த மாதிரி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, அந்த டேட்டா கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா FII டேட்டா இன்றைக்கும் வந்து 8100 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. 8167 கோடிக்கு செல்லிங், DAI 8089 கோடிக்கு பையிங். ஸோ நெட்டாக பார்த்தீங்கன்னா 78 crore செல்லிங்கில் தான் இன்றைக்கி இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்காங்க. ஓகேவா. ஸோ 8167 கோடி செல்லிங் FII, 8089 கோடிக்கு DAI பையிங். அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வேறு முக்கியமான டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, மீடியாவில், சோஷியல் மீடியா, ட்விட்டரில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வருதுங்க. அதில் எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்னே நமக்கே தெரியல. நெத்தன்யாகு வந்து உண்மையான நெத்தன்யாகு இல்லை, அவரை மாதிரியே இருக்கிற ஒருத்தர். ஸோ உண்மையான நெத்தன்யாகு எங்கன்னு ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ணுறாரு, அந்த மாதிரி ஒரு வீடியோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக போகுது. ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. யூஎஸோடைய அந்த வார் ட்ரூப்பை வந்து வீடியோ போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் ஐயா உண்மையா ஒன்றுமே புரியல. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது. பட் இருந்தாலும் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கல இதில். ஓகேவா. அந்த ஈரான் வாரில் அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக தான் இருக்கணும், அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியுது. ஏன்னா கேபிட்டலில் ப்ரொடெக்ட் பண்ணணும், அது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம லாபம் அடையலைனாலும் பரவாயில்ல, நம்ம இருக்கிற பணத்தை வந்து நஷ்டம் அடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியம். அதனால் நமக்கு ஒரு 5-10% ப்ராஃபிட் போகுது அப்படின்னா கூட பரவாயில்லன்னு தான் நான் நினைப்பேன். இப்போ நிறைய பேர் வந்து கேஷ் ஆன் ஹேண்டில் இருக்காங்க, எல்லாத்தையும் விற்றுட்டு கேஷ் கையில் வச்சுருக்காங்க. மார்க்கெட் ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ இன்றைக்கி மார்க்கெட் 300 புள்ளி ஏறிடுச்சுலாம் யோசிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த டேஞ்சர் ஜோன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம கேஷை பத்திரமா வச்சுருக்கோம். ஒரு 2-3 மாதம் இதெல்லாம் செட்டில் ஆகட்டும். திருப்பியும் மார்க்கெட் ஏறும் இறங்கும் ஏதாவது நடந்துகிட்டே தான் இருக்கும். பங்குச்சந்தை அழிய போகிறதில்ல, அப்படியே தான் இருக்க போகுது. நம்ம எப்போ வேணாலும் வந்து முதலீடு பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு பணம் தான் வேணும். முதலீடு பண்ணுறதுக்கு மார்க்கெட் இருக்கும், முதலீடு பண்ணுறதுக்கு பணம் நம்மக்கிட்ட இருக்கணும்ல, அதுக்கு தான் பணத்தை கேஷ் ஆன் ஹேண்டில் இருக்கணும். இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் போட்டு இந்த மாதிரி டிசாஸ்டர்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம கேஷ் வந்து லாஸ் பண்ணிவிட்டு உட்காந்துருப்போம். பட் அதுக்கு பதில் அந்த இப்போ இன்றைக்கி நாளைக்கெல்லாம் ஒரு 500 புள்ளி ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்ன உங்களுக்கு ஒரு 3%, 4% லாபம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 4% லாபம் போனாலும் பரவாயில்ல, நம்ம ப்ரொடக்ஷனுக்காக அதை வந்து நம்ம பேர் பண்ணுறோன்ற மாதிரி தான் அது அர்த்தம். ஸோ அதனால் கேஷ் ஆன் ஹேண்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து இது பிரச்சனை கிடையாது, லாங் டேர்மில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. முக்கியமாக யாரெல்லாம் பேனிக் ஆகிறாங்களோ அவங்களுக்கு ப்ராப்ளம், யாரெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களான்றதை மட்டும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் என்ன மாதிரி ப்ரிப்பேராக இருக்கீங்கன்றதையும்
கீழே தெளிவாக வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நிறைய பேர் அந்த கமெண்ட்டை போட்டிருந்தீங்க பார்த்தேன். நல்ல நாலேஜபிள் கண்டென்ட்டாக இருந்தது கமெண்ட் எல்லாமே. நிறைய பேர் அந்த கமெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க. ஸோ கமெண்ட்ஸை பார்த்தா நிறைய பேர் லேர்ன் பண்ணுறாங்க. அதனால் தயவுசெய்து எல்லோரும் கமெண்ட்டை வந்து பதிவு பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வார் வந்து எந்த மாதிரி போகலாம், ட்ரம்ப்புடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, ஈரானுடைய சுச்சுவேஷன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லை இந்த மாதிரி வார் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை வார் கண்டினியூ ஆகும், இல்லை ரிசல்ட் சீசன் நல்லா போகும், நீங்கள் என்ன மாதிரி ப்ரிப்பேர் வச்சுருக்கிறீங்க, உங்களுடைய ப்ரிப்பரேஷன் என்ன, எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகே. ஸோ இது இல்லாமல் வேறு எந்த நியூஸும் நமக்கு வரல. ஜேபி அசோசியேட்ஸ்க்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. இப்போது அதானி குரூப்புக்கும் ஜேபி அசோசியேட்ஸுக்கும் சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த ஹோல்டிங் பண்ணுறதை வந்து ரிஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அது பாசிட்டிவ் நியூஸாக அமைஞ்சுது. ஓகே. அது இல்லாமல் நமக்கு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு எதுவும் நமக்கு நியூஸ் வரல. ஓகே. சாரதா கிராப் கெமிக்கல் வந்து ஒரு முக்கியமான நியூஸ் கொடுத்துருக்காங்க. அது கவனிங்க, எல்லாருமே கவனிக்க வேண்டிய விஷயம். வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட் வந்து ஹஸ் நாட் இம்பேக்டட் பிஸ்னஸ் அப்படின்றத வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க சாரதா கிராப் கெமிக்கல்ஸ். பாருங்கள், எல்லாருமே வந்து இந்த ஈரான் வாரால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் எல்லா கம்பெனி இருக்கும்பொழுது இந்த பிரச்சனை வந்து எங்களுடைய நிறுவனத்தையும் எங்கள் பிஸ்னஸையும் பாதிக்கலை அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அப்போ அவங்கக்கிட்ட ஸ்ட்ராங் பிஸ்னஸ் இருக்குன்னு அர்த்தம். நம்ம அதை வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம கம்பெனி செலக்ட் பண்ணும் பொழுது இந்த வாரால் பாதிக்கப்படாத செக்டார் எதுன்றதை பார்க்கணும், எந்த கம்பெனிங்கிறத பார்க்கணும். அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து நல்ல ஒரு ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து கண்டினியூவாக பாருங்கள். ஓகே. எந்தெந்த ஸ்டாக் என்னென்ன நியூஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து பாருங்கள். ஓகேவா? ஸோ ரொம்ப நன்றி, வணக்கம். எல்லா தகவல்களையும் வந்து கம்ப்ளீட்டாக இன்றைக்கி பார்த்துட்டோம். ஸோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண லிங்க் கொடுத்துருக்கேன், டெலிகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன். எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. உங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆஃபீஸ் குரூப் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.